அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய லைஃப் ஸ்டைல் பத்தி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். முந்தைய வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வந்துட்ட பிறகு முதல்ல நார்மலா தான் இருந்தேன். நேரம் ஆக ஆக எனக்கு தூக்கம் அளவுக்கு அதிகமா வர மாதிரி இருந்துச்சு. படுத்தாலும் தூக்கம் வரல. ஏதோ ஒரு மயக்க நிலைக்கு போறது போல இருந்துச்சு. அது மாத்திரையோட பவர். அப்பதான் எனக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சுச்சா என்னன்னு தெரியல. படுத்தா ஒரு மாதிரியா இருக்குன்னு எழுப்பி உட்கார வைக்க சொல்லுவேன். எழுப்பி உட்கார வச்சுட்டாங்கன்னா மறுபடியும் படுத்துக்குவேன். மறுபடியும் எழுப்பி உட்கார வைக்க சொல்லுவேன். படுத்துக்கிறது நானே மெதுவா படுத்துக்குவேன். ஆனா எழுந்துக்கிறது என்னால முடியாது. அப்போ என்னுடைய பெரிய தங்கச்சினா இல்ல சின்ன தங்கச்சினா எழுப்பி உட்கார வச்சுட்டு இருப்பாங்க. அன்னைக்கு சாயந்தரம் டீ குடிக்கும் பொழுது என்னுடைய தங்கச்சி சொல்லுச்சு, டீ குடிச்சிட்டு வெளியே வா, பசங்க எல்லாம் விளையாடிட்டு இருக்கிறாங்க, ஒரு 8 மணி வரைக்கும் வெளியே உக்காந்துட்டு இருக்கலாம், வா ஜெயான்னு சொல்லிச்சு. சரி, நானும் ஓகே சொல்லியிருந்தேன். டீ எல்லாம் குடிச்சிட்ட பிறகு என் தங்கச்சியை எழுப்பிதான் நிக்க வச்சாங்க. பார்த்தா 2 காலும் என்னால தரையில ஊனவே முடியல. கால் அப்படியே நடுக்கம் அளவுக்கு அதிகமா ஆச்சு. தலை சுத்தல. என்னால முடியலன்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டேன். அப்போ என்னுடைய தங்கச்சி திட்டுச்சு, மாத்திரையை சாப்பிட்டு இப்படி உடம்ப நாசம் பண்ணிக்கா பாத்தியா, இப்ப கஷ்டப்படுறது யாரு அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல, நீங்க வேணும்னா போங்க வெளியே, நான் இங்கேயே உட்காந்துட்டு இருக்கிறேன்னா என்னை விட்டு யாருமே நகரல. ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வீட்டு உள்ளவே தான் என் கூட உட்காந்துட்டு இருந்தாங்க. ஏன்னா நான் மறுபடியும் எதனா மாத்திரை குடிச்சிடணும்ட்டு அவங்களுக்கு பயம். அன்னைக்கு நைட்டு சாப்பிடும் பொழுது என்னுடைய பெரிய தங்கச்சி சொல்லுச்சு, நாளைக்கு காலையில ஜெயாவும் உன்னை ரெடி பண்ணிட்டு நானும் பசங்க ஊருக்கு கூட்டிட்டு போறேன். இவனை இங்கிருந்து நான் ரெடி பண்ணியா அவங்க அப்பா கூட அனுப்பிட்டா, அவன் அங்க போயிட்டு என்ன பண்றான், அவங்க அப்பாவை ஏமாத்திடுறான். இவனை 2 பேரும் புடிச்சுன்னு போய் கிளாஸ் ரூம்ல உட்கார வச்சாதான் இவன் கரெக்டா இருக்கிறது, இல்லைன்னா தப்பிச்சு ஓடியாந்துருவான். ஏன்னா என்னுடைய பெரிய தங்கச்சி பையன் ஸ்கூல் போறதுக்கெல்லாம் ரொம்ப அடம் பண்ணுவான். யாருன்னா 2 பேரு அவனுக்கு இருக்கணும். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவனுக்கு யூனிஃபார்ம் போடுவாங்க. எல்லாமே அவனுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போவாங்க. 6 நாள் 7 நாள் கூட ஒரு மாசத்துல நின்றுடுவான். இல்லைன்னா 4 நாள் தான் ஸ்கூல் போவான், மீதி நாளெல்லாம் லீவ் போட்டுருவான். அந்த மாதிரி அவன் பண்ணதுனால சரின்ட்டு கிளாஸ் கூட்டிட்டு போனோம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. சரி அப்படின்னு சொன்னேன். சின்ன தங்கச்சி சொல்லிச்சு, நாளைக்கு பசங்கள நான் இங்க இருந்து ஸ்கூல்ல அனுப்பிட்டு இவங்க வர வரைக்கும் நான் உன்னை பாத்துக்கிறேன். இவங்க வந்த பிறகு நான் ஊருக்கு போயிடுறேன். பசங்க ஸ்கூல்ல இருந்து ரிட்டர்ன் வரத்துக்குள்ள நான் ஊருக்கு போயிட்டு பசங்களுக்கு டீ எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லி. சரி, எப்படியோ ஒண்ணு, ஆனா நான் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பாத்துக்கோம் ஜெயா, சரியா? நீ எதுவும் ஃபீல் எல்லாம் பண்ணாத, நாங்க சண்டை போடுறோம், எதனா கூட உன்னை எதனா சொல்றோமா, நீ இது மாதிரி எல்லாம் பண்ணாதன்னு சொல்லி. சரி, நான் அமைதியா இருந்தேன். மறுநாள் காலையில என்னுடைய பெரிய தங்கச்சி என்ன ரெடி பண்ணி விட்டுட்டு அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. எப்பவும் போல காலையில சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் என்னுடைய தங்கச்சி என் கூட பேசிட்டே இருந்துச்சு. அன்னைக்கு ஆட்டோல உன்னை கூட்டிட்டு போனதே நான் மறந்துட்டேன் ஜெயா. ஆட்டோ ரிட்டர்ன் வந்திருந்தேன், உன்னைதான் கூப்பிட்டு வராங்கன்னு நினைச்சிட்டேன். அந்த ஆட்டோக்காரன்னா அவங்க வீட்டுக்கு போறாங்கன்னு பத்தி எனக்கு மைண்ட்லயே இல்ல. நீதான் செத்துட்ட போல இருக்கு. அம்மாக்கு அப்புறம் ஜெயாவும் செத்துச்சுன்னா இதையும் மறக்கிறதுக்கு நம்மளுக்கு இன்னும் ரொம்ப நாள் ஆகுமே. அம்மாவுடைய இழப்பே நம்மளால முடியல. எப்பவும் ஜெயா கூடவே இருப்போம், இதுவும் இல்லைன்னா எப்படின்ட்டு அந்த ஒரு செகண்ட் என் மைண்ட் என்னென்னவோ யோசிச்சு. கரெக்டா பார்த்தா ஆட்டோ நம்ம வீட்டை கிராஸ் பண்ணி அவங்க வீட்டுக்கு போயிடுச்சு. அப்பதான் யோசிச்சேன், ச்சே, அந்த அண்ணா அவங்க வீட்டுக்கு ஆட்டோல போறாங்க, அது தெரியாத நம்ம இது போல யோசிச்சுட்டோமேன்னு சொல்லிட்டு தான் நான் உள்ள வந்துட்டேன் அப்படின்ட்டு சொல்லி. என்ன யூஸ், எவ்வளவு முயற்சி பண்ணியும் தோல்வியில முடிஞ்சிச்சு. எனக்கு யாரு அட்வைஸ் பண்ணாலும் இல்ல தம்பி திட்டினாலும் எனக்கு கஷ்டமோ எதுவுமே இல்லை. ஏன்னா எனக்கு தெரியுது நான் உங்களுக்கு எல்லாருக்கும் பாரமாய் இருக்கிறேன். எல்லா உதவிக்கும் எல்லாரையும் எதிர்பார்க்கறத விட அம்மா செத்து போன இடத்துக்கே நானும் போகணும்னு தான் முயற்சி பண்ணேன். ஆனா அது தோல்வியில முடிஞ்சிருச்சு சொல்லியிருந்தேன். அதன்படியும் அப்படி கொஞ்ச நேரம் பேசிட்டே இருந்துட்டு சாயந்தரம் ஆயிடுச்சு. டீ வேணா வச்சு கொடுத்தேன். அதுக்கப்புறம் அது வந்துச்சுன்னா நான் கிளம்பி போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு
நாங்க டீ குடிச்சிட்டு இருக்கும்போது பெரிய தங்கச்சியும் அவங்க வீட்டுக்காரும் வந்தாங்க. வந்துட்டு பிறகு என்னுடைய சின்ன தங்கச்சி ரெடி ஆயிட்டு, சரி வாங்க அப்படியே சந்தையில பொருளெல்லாம் வாங்கி குடுத்துட்டு நான் ஊருக்கு போறேன்னு சொன்னதுக்கு, நான் அப்புறமா போய்க்கிறேன். நீ போ. பசங்கள்லாம் வரதுக்குள்ள நீ போயிட்டு டீ வை அப்படின்ட்டு பெரிய தங்கச்சி சொல்லுச்சு. சரின்னு என்னுடைய தங்கச்சியும் கிளம்புறோம். மழை வேற வர மாதிரி இருக்கு. நான் கிளம்பி போறேன் அப்படின்ட்டு அதுக்கு கிளம்பி போயிடுச்சு. நான் வந்து டைம் பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்கிறேன். இப்பதான் பஸ் வந்திருக்கோம் நம்ம ஊர் பஸ் ஸ்டாண்ட்ல. இங்க இருந்து போச்சுன்னா ஒரு 6:30 மணிக்கு அது ஃபோன் பண்ணும் அப்படின்ட்டு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஃபோன் பண்ணுது. நான் முன்னையே வீட்டுக்கு வந்துட்டேன். டிகாஷன்லாம் வச்சுட்டு தான் உனக்கு ஃபோன் பண்றேன். இப்பதான் நம்ம ஊருக்கே பஸ் வரும். நீ எப்படி அவ்வளோ சீக்கிரம் ஊருக்கு போன அப்படின்னா, வேலை நான் என்னை பார்த்துச்சு. என்னம்மா இங்க நிக்கிறேன்னு கேட்டதுக்கு, ஊருக்கு போறேன்னான்னு சொன்னேன். அதால அதுவும் இந்த ஊர் வழியா தான் எதுக்கோ வேலையா வரேன்னு சொல்லிச்சு. என்னை கூட்டின்னு வந்துச்சு ஜெயா. வண்டியில வரும்பொழுதே அண்ணங்கிட்ட எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன். அண்ணன் போய் கரெக்டா மாமா கிட்ட எல்லாத்தையும் அப்படியே மனப்பாடம் பண்ணிடும். கண்டிப்பா உன்னை மாமா பார்க்கறதுக்கு வரும்னு நினைக்கிறேன். வராதான்னு தெரியல அப்படின்ட்டு சொல்லுச்சு. அப்புறம் நான் பெரிய தங்கச்சி கிட்ட சொன்னேன். இது போல விமலா எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்குது. மாமா வந்தா வரும் போல இருக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்னுடைய பெரிய தங்கச்சியும் எங்க அப்பா என் கூடவே உட்கார்ந்துட்டு இருக்க சொல்லிட்டு, நான் போயிட்டு சந்தையில பொருள் எல்லாம் வாங்கிட்டு வரேன்ப்பா அப்படின்னு எங்க அப்பா சேர் போட்டு அங்கேயே உட்காந்துட்டு இருந்தாங்க. ஏன்னா ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வாட்ச் பண்ணிட்டே இருந்தாங்க. நான் மறுபடியும் ஏதாச்சும் சூசைட் அட்டன் பண்ணிடணும்ன்ற ஒரு பயம் அவங்களுக்குள்ள. அதுக்கப்புறம் என்னுடைய தங்கச்சி சந்தைக்கெல்லாம் போயிட்டு வந்து பொருள் எல்லாம் எடுத்து வச்சுட்டே இருக்கு. வண்டி ஏதோ வந்த சத்தம் கேட்டுச்சு. நான் எட்டி பார்த்தேன். பார்க்கும் பொழுது எனக்கு சரியா தெரியல. எங்க அப்பா சொன்னாங்க, உன் மாமா வந்துக்கிறான் பாரு அப்படின்ட்டு சொன்னாங்க. அப்ப எங்க அப்பா சேர் எடுத்துன்னு தூரம் போயிட்டாரு. வரும்பொழுதே எங்க மாமா, பொந்தக்கோழி என்ன வேலை பண்ண நீ அப்படின்ட்டு கேட்டுச்சு. அப்புறம் உட்காருப்பா அப்படின்னு சேர் கொடுத்தோன்னா உட்காந்துச்சு. உட்காந்துட்டு என்ன பண்ண நீ? இப்பதான் இவன் சொன்னான். யாருமே எனக்கு சொல்லணும் மாமா, யாருக்குமே தெரியாது. எங்க அன்னிக்கே வந்து எங்க குட்டி பையன் தான் சொல்லிட்டுக்கிறான். இந்த தெரு வரைக்கும் தான், இந்த 4-5 வீடு வரைக்கும் தான் தெரியும் அப்படின்ட்டு. எப்படி உனக்கு மாத்திரை கிடைச்சிச்சுன்ட்டு எல்லாத்தையும் அவரும் விசாரிச்சாரு. எல்லாத்தையும் சொன்னான். ஆக மொத்தத்துல பிளான் பண்ணி பண்ணிருக்கிறல்ல நீ அப்படின்ட்டு. என்ன இது எதனா உன்னை திட்டுச்சான்னு எங்க பெரிய தங்கச்சி கை காமிச்சு கேட்டாரு. மாமா நான் என்ன ஜெயாவை திட்ட போறேன்னு அது கேட்டுச்சு. சும்மா சொன்னேன் அப்படின்ட்டு. ஆனா எங்க அப்பா கிட்ட எல்லாம் மாமா பேசுறது கிடையாது. உன்னை யார் திட்டினாங்களோ நீ அவங்களுக்கு தான் வந்து நீ வந்து மாத்திரை கொடுத்துருக்கணும். நீ என்னத்துக்கு சாகணும்னு நினைக்கிற? இன்னொரு நாளைக்கு அப்படி எல்லாம் பண்ணாத சரியா அப்படின்ட்டு சொல்லிச்சு. சரி மாமா அப்படின்னு. என்ன டியூப் எல்லாம் உள்ள விட்டாங்களா அப்படின்னு ஆமா. வலி எடுத்துச்சா? ஜாலியா இருந்துச்சான்னு கேட்டு. நீ வேற வலிக்குதுன்னு. அதுதான் கேக்குறேன். அனுபவிக்கிறது யாரு? நீ தானே. யாருன்னா எதனா சொல்லிட்டு போறாங்க. நீ நல்லா சாப்பிட்டு ஜாலியா இரு. அம்மாவெல்லாம் நினைச்சு எதுவும் ஃபீல் பண்ணாத அப்படின்ட்டு சொல்லிட்டு மாமாவும் போயிடுச்சு. அன்னைக்கு நைட்டெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். என்னடா இது லைஃப் நம்மளுக்கு இது போல மாறி போச்சு. ஹோமுக்கு போறதுக்கும் எதுவும் வழி இல்லை. சாகணும்னு நினைச்சாலும் எதுவுமே இல்லை. என்னதான் பண்றது அப்படின்ட்டு யோசிச்சுட்டு அன்னைக்கு தூங்கிட்டேன். அப்படியே நாட்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் எங்க சித்தப்பா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுது. ஜெயாக்கு ஒரு ஹாஸ்டல் கிடைச்சிருக்கு. ஆதார் கார்டு, ஊனமுற்றோர் புக்கு, ஜெயாவோட போட்டோ எடுத்துட்டு நீ ஊருக்கு வரையா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்ப அப்பா சொல்லியிருந்தாங்க, இருடா சின்ன பொண்ணுதான் இப்போதைக்கு பாத்துக்குது. பெருசா அங்க கடையும் அவங்க வீட்டுக்கார் பாத்துக்கணும். கொல்லி வேலை எல்லாம் இருக்குதுன்னு சொல்றாங்க. சின்னதால ஒண்டியார் தூக்க முடியறது கிடையாது. அது பெருசு வேணா இங்க இருக்க சொல்லிட்டு 2 பேரும் பாத்துக்கிட்டோம். நான் வேணா அப்ப வரேன்னு. எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாங்க ஹாஸ்டல்ல. கேஜிஎஃப்ல தான் பார்த்துருக்கோம். கேஜிஎஃப்ல இருந்து இன்னும் தூரமா இருக்குது. நீ மறக்காம போட்டோவும் ஆதார் கார்டெல்லாம் எடுத்துட்டு என்னைக்கு வரைய சொல்லு. ஃபர்ஸ்ட் மட்டும் 5000 ரூபாய் கட்ட சொல்றாங்க. அதுக்கப்புறம் எப்படி கட்ட வேணாம். மாசத்துல ஒரு வாட்டி வந்து பார்க்கலான்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னோன்னா அப்பா சொல்லும் பொழுதே வந்து சரி பாக்குறேன் இரு, இன்னும் 2 நாள்ல வேணா கிளம்பி வரேன்.
எதனா ரெடி பண்ணி விட்டுட்டு வரேன் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. எனக்கு மனசுல ஒரே சந்தோஷமாயிடுச்சு, அப்பாடா ஹாஸ்டலுக்கு போறோம் அப்படின்னு. அப்போ எங்க சின்ன தங்கச்சி வீட்டுக்காரர்கிட்ட இந்த நியூஸ் போயிடுச்சு. என் சின்ன தங்கச்சி சொல்லிடுச்சு, ஜெயா வந்து ஹாஸ்டலுக்கெல்லாம் இப்போ போக முடியாது. முன்ன ஏதோ சின்ன வயசு அப்போ இருந்துச்சு, இப்பெல்லாம் ஜெயாவால் அங்க இருக்க முடியாது. பசங்களெல்லாம் விட்டுட்டு அதனால நிச்சயமா இருக்கவே முடியாது. நீ வேணா பாரு. அது சும்மா அப்படி நம்மளுக்கு சொல்லும். ஆனா ஹாஸ்டலுக்குன்னு போயிடுச்சுன்னா, ஐயோ இவ்வளோ பேரை விட்டுட்டு நம்ம ஹாஸ்டல் வந்துட்டோமேன்னு அது நினைச்சு பார்ப்போம். அதெல்லாம் அவரு சொல்லியிருக்காரு. என்கிட்ட என் சின்ன தங்கச்சி சொல்லுச்சு, நீ போக மாட்டேன்ட்டு சொன்னாங்க. இல்ல நான் கண்டிப்பா ஹாஸ்டலுக்கு போயிடுவேன். அப்பா வந்து 2 நாள்ல கிளம்புறேன்னாரு. ஆனா அது 1 வாரமா அப்படியே இழுத்தடிச்சுட்டாரு. அதுக்கப்புறம் அப்பாவும் ஊருக்கு போயிட்டாங்க. பெரிய தங்கச்சியும் சின்ன தங்கச்சியும் தான் இங்க இருந்து பாத்துக்கிட்டாங்க. ஏன்னா தனியா நாங்க 2 பேரு பகல்ல எல்லாம் இருந்துருவோம். நைட்ல இருக்கிறதுக்கு நானும் சின்ன தங்கச்சியும் பயப்படுவோம். அதனால பெரிய தங்கச்சியும் ஊர்ல இருந்து வந்துட்டாங்க. எங்க அப்பா வந்து ஊருக்கு போயிட்டு மறுநாள் தான் அந்த ஹாஸ்டலுக்கு போயிருக்காங்க. என்னோட போட்டோவெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு காமிச்சுதான் எல்லாம் ஓகே அப்படின்னு. அப்ப அப்பா சொல்லியிருக்காங்க, அதால அதனோட வேலையை மட்டும்தாம்மா செஞ்சுக்க முடியாது. ஆனா இந்த போன்ல நீங்க என்ன சொன்னாலும் அது கரெக்டா பார்த்து வேலை செஞ்சிடும். அறிவெல்லாம் ஜாஸ்தி தான் அப்படின்னு. நீங்க கவலைப்படாதீங்க சார், நாங்க உங்க பொண்ணை பாத்துக்கிறோம். அவங்களுக்காக ஒரு வீல் சேர் ரெடி பண்றோம். நான் இந்த ஆபீஸ்லயே கூட அவங்களுக்கு கூட பக்கத்துல உட்கார வச்சுக்கிறேன். நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. உங்க பொண்ணை எங்க பொண்ணாவை நாங்க பாத்துக்குவோம். நீங்க எப்ப எடுத்துட்டு வந்து சேர்க்கறீங்கன்ட்டு சொல்லுங்க அப்படின்ட்டு. நான் வீட்டுல போய் பேசிட்டு சொல்றேம்மான்னு. நீங்க அடுத்த வாரமே கூட கூட்டிட்டு வரதா இருந்தாலும் கூட்டிட்டு வாங்கப்பா அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. சொல்லிட்ட பிறகு அப்பா அங்கிருந்து கிளம்பி இருக்கிறாங்க. என்னோட போட்டோவும் மட்டும் ஒரு 2 போட்டோ அங்க கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறாரு. பணம் நான் வரும்பொழுது கட்டுறேன். சரி அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காரு. எங்க அப்பா அந்த ஹோமை விட்டு வெளியே வந்திருக்கிறாரு. பஸ் ஏறலான்னு சொல்லிட்டு அங்க ஹாஸ்டலுக்கு வெளியவே மெயின் ரோடு போகுமா, அங்க பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுட்டு இருந்திருக்கிறாங்க. அங்க இருந்து அந்த ஹோம்ல வேலை செய்யறவங்கலாம் பிரெக்னெண்டா இருந்திருக்கிறாங்க. சார் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஆனா நான் பேசுறத வந்து நீங்க உங்க மனசோட வச்சுக்கோங்க. நான் இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் வேலை செய்யறேன். தயவு செய்து உங்க பொண்ணை வந்து இங்க எடுத்துட்டு வந்து விடாதீங்க. உங்க பொண்ணோட போட்டோ பார்த்தேன். ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கிறாங்க. ஆனா இங்க எடுத்துட்டு வந்து சேர்த்தீங்கன்னா இங்க எல்லாருமே 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்க தான் இருக்கிறாங்க. பொண்ணு பார்க்கவும் நல்லா இருக்கு. தயவு செய்து வேணாம். ஆனா ஏன் இங்க வேணான்னு சொல்றீங்கன்ட்டு கேட்காதீங்க. என் கூட பிறந்த அண்ணனா சொல்றேன். அந்த குழந்தைய நீங்க வளர்க்க கஷ்டப்பட்டீங்கன்னா உங்க வீட்லயே கூட விஷம் வச்சு சாவ வச்சிடுங்க. ஆனா இங்க மட்டும் விட்டுறாதீங்கன்னா. ஆனா நான் சொன்னதை நீங்க வந்து இங்க யாருக்கிட்டயும் சொல்லாதீங்கன்னா. நானும் ஒரு குழந்தைய வயித்துல சுமந்துட்டு இருக்கிறேன். அந்த பொண்ணை இங்க கூட்டிட்டு வந்து விட்டீங்கன்னா, முதல்ல நீங்க விட்டுட்டு போற பொண்ணை அடுத்த 1 மாசத்துல வந்து பார்க்கும்போது அது ஆளே சேஞ்ச் ஆயிட்டு இருக்கும். ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிட்டு இருக்கும். என்னால இதுக்கப்புறம் எதுவுமே சொல்ல முடியாதுன்னா, தயவு செய்து உங்க பொண்ணை இங்க கூட்டிட்டு வந்து விடாதீங்க. வீட்லயே ஆள் வச்சு பாத்துக்கோங்க. இல்லைன்னா அது சாகுற வரைக்கும் வீட்லயே வச்சுக்கோங்க. இது போல ஹோம்ல சேர்க்காதீங்கன்னு சொல்லிட்டாங்களாம். இந்த ஹாஸ்டல் சரி கிடையாதுண்ணா, ப்ளீஸ் புரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிட்டு இருக்கிறாங்க. எங்க அப்பா பஸ்ல வரும்பொழுது எனக்கு ஃபோன் பண்ணாரு. ஹாஸ்டல் சரி கிடையாது, மோசமானதுன்ட்டு எல்லாம் சொல்றாங்கம்மா. உன்னை இட்டுன்னு வந்து சேர்க்கறதுல அவங்களுக்கு என்ன இருக்க போகுது. ஆனா அது உள்ள இருக்கிற பொண்ணு போட்டோலாம் வாங்கி பாத்துக்கிச்சு. உன் போட்டோ வாங்கி வச்சுட்டு இருக்குது. உனக்கு வீல் சேர் வாங்கி தரேன்னு சொல்லிச்சு. எல்லாமே சொல்லிச்சு. ஆனா இந்த பொண்ணு இது போல சொல்லுது. அதுதான் ஒரு கஷ்டமா இருக்குது. ஹாஸ்டல் எவ்வளவு மோசமா இருந்தாலும் பரவாயில்லப்பா, தயவு செய்து என்ன ஹாஸ்டல்ல சேர்த்துருப்பா அப்படின்னு. ஏமா உனக்கு அறிவு வந்து பேசுறியா இல்லையாம்மா? ஹாஸ்டல் சரி கிடையாது வேணான்னு சொல்றாங்க. மறுபடியும் மறுபடியும் அங்கேயே போறேன்னு சொல்றாங்க. நான் பாரமா இருக்கவங்க ஒண்ணும் கிடையாது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. வீட்லயே ஹாஸ்டல் பேச்செல்லாம் இனிமேல்ட்டு வேணாம். போட்டோ தான் அங்க கொடுத்துட்டு வந்துட்டுக்கிறேன். இப்ப போனனாலும் ஏன் நீங்க போட்டோ வாங்குறீங்கன்னு கேட்பாங்க. அதனால நான் போட்டோ போயிட்டு வாங்கல.
இல்லைன்னா நான் அப்பயே ரிட்டர்ன் போய் வாங்கியிருப்பேன். அந்த பொண்ணு மாட்டிக்கொண்டுட்டு தான் நான் போல. கடவுள் வந்து உனக்கு வீட்டில் தான் இருக்கணும்னு எழுதிட்டு இருக்கிறான் போல இருக்கு. சாவர வரைக்கும் வீட்லயே இருமா, செத்துட்டுனா எடுத்து போட்டுறேன், இனிமேல் ஹாஸ்பிட்டல்லாம் உன்னை சேர்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சித்தப்பா வீட்டுக்கு போறேன், போயிட்டு நான் நாளான்னைக்கே கூட கிளம்பி வந்துடுறேம்மா சரியா அப்படின்ட்டு சொன்னாங்க. சரின்ட்டு சொல்லிட்டேன். என்னுடைய தங்கச்சிக்கிட்டேயும் வீட்டில் சொன்னேன், இது போலெல்லாம் அப்பா சொல்றாங்கன்னு. இதுவும் போச்சான்னு. ஆமா, எல்லாமே போச்சு. அப்போ உனக்கு ஹாஸ்டல் கூட கிடைக்காது ஜெயா. உன் முயற்சி எதுவுமே இல்லை, நீ வீட்டில் தான் இருக்கணும்ன்றது இருக்குது. இருந்துக்கோ, எப்படியோ உன் விதிப்படி என்ன நடக்குதோ நடக்கட்டும் அப்படின்ட்டு என்னுடைய தங்கச்சி சொல்லுச்சு. ஹாஸ்டல் கிடைக்காத ஒரு கஷ்டம் அப்படியே மனசு ஒரு மாதிரியா ஆயிடுச்சு. என்ன எல்லாமே தோல்வியிலேயே முடியுதே அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருக்கும். ஏதாச்சும் நம்மளும் யோசிக்கணும், இதுக்கப்புறம் இப்படியே இருக்கக்கூடாது அப்படின்ட்டு நான் ஒரு முடிவு பண்ணேன். அந்த முடிவு என்னன்ட்டு தெரிஞ்சுக்கணும்னா அடுத்த வீடியோல சொல்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.